நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது விஐடி பண்பலை 90.8. இப்போ நம்ம கேட்க போறது குடியரசு தின சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. ஒரு இந்திய குடிமகனா உங்களுடைய கடமை என்ன, உரிமை என்ன இதை தெரிஞ்சுக்க விஐடி பண்பலையோட ஆர்ஜேஸ் உங்களை தேடி வராங்க. மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. சிந்திக்க செயல்பட நான் உங்கள் அஜய் ஹேமஸ்ரீ. குடியரசு தினம் சிறப்பு நிகழ்ச்சி அன்று பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட அவங்களோட கருத்துக்களை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ நம்ம கூட இருக்கிறது சார். உங்க பேரு, அதுக்கப்புறமா உங்களோட நீங்க என்ன வேலை பாக்குறீங்க சொல்லுங்க. நான் சிவகுமார், என் ஊர் காரணப்பட்டு நான் இங்கே செக்யூரிட்டி வேலை செய்கிறேன். இந்தியருக்கு பாத்தீங்கன்னா நிறைய அவங்களோட கடமை உரிமை எல்லாம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்திய ஒரு குடிமகனா பாத்தீங்கன்னா உங்களோட கடமை என்ன சார்? என்னோட கடமை பார்த்தீங்கன்னா என்னோட ஓட்டு உரிமை, அப்புறம் அந்த சுற்று வட்டம் எல்லாமே என்னோட கடமை தான். எல்லாமே சுத்தமாக இருக்கணும், மக்களுங்க நல்லா இருக்கணும், டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணி நல்லா சுத்தமாக இருக்கணும் எல்லாமே. ஆமாம், அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. சிந்திக்க செயல்பட நான் உங்கள் அஜய் ஹேமஸ்ரீ. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலியில் நான் உங்கள் ஆர்ஜி சேனல் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குடியரசு தினத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்மளோட ஒரு பொதுமக்கள் இருக்காங்க. உங்கள் பேர் என்னங்க ஐயா? நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? நான் எக்ஸர்விஸ்மேனு. இப்போது வெளியே பொதுவாக சொல்லணும்னு வச்சுன்னா, வெளி உலகத்தில் இந்த டிராஃபிக் எடுத்துனா கூட நிறைய பேர் ட்ரைனிங் கிடையாது. அதனால் ஓவர் ஸ்பீடாக பண்ணுறதுனால இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷமாக நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. காரணம் ட்ரைனிங் கம்மி. அதனால் எக்ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் வெஹிக்கிள் ஸ்பீடு கண்ட்ரோல் இல்லை. அது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு போயின்னா நல்லாயிருக்கும். தப்பு பண்ணாதவங்க மேலே ஆக்சிடென்ட் ஆகிட்டு எஃபெக்ட் ஆகுது. அந்த மாதிரி எஃபெக்ட் ஆகாத மாதிரி செயல் பண்ணணும். இது ஒரு பாயிண்ட். சூப்பராக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்திய குடிமகன், நீங்கள் ஒரு எக்ஸ் ஆர்மின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சொல்லிட்டு சில கடமைகள் நிறைய இருக்கும். லைக் தூய்மையாக வச்சுக்கணும். அது மாதிரி உங்களோட பங்குகள் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காய்கறி அது இது கூட விற்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னு ரோட்டில் போகும்போது வரும்போது அந்த இடத்த அந்த லொக்கேஷனை தூய்மை வச்சுக்கணும், க்ளீனிங்காக வச்சுக்கணும். அந்த க்ளீன் விஷயத்தில் எல்லாரும் கை கொடுக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. அவ்வளோதான். ரொம்ப நன்றிங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் விஐடி பண்பலை சார்பாக எங்கள் நேயர்களுக்காக உங்கள் குடியரசு தினத்தை நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறீங்களா? அனைவருக்கும் இனிய குடியரசு தினம் நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க, ரொம்ப நன்றி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே சோமோ பேசுகிறேன். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அவங்க பேர் சொல்லுங்கள். சேகர். ஐயா, இப்போ நம்ம குடியரசு தினத்துக்காக சிறப்பு நிகழ்ச்சியில் இருக்கோம். ஐயா, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? ஆக்சுவலி இங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். நான் ஆடு மேய்ச்சிங்களா? இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எது சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஏற்கனவே கொட்டமான தொழில் செஞ்சிருந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லை, கைகள் நார்மலாக இதாக இருக்குது. அதுக்காக சும்மா விளாத்துனுக்காக ஆடு பிடிச்சி மேய்ச்சினுக்கிறேன். ஆடு பற்றி அந்த லாபம் நமக்கு தெரியாது. ஆடு மேய்க்கணும், விளாத்துறதுக்காக நான் செஞ்சுருக்கிறேன். அவ்வளோதான். இது சுமாராக எவ்வளோ ஆடுங்க நீங்கள் வச்சு நிற்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு ஆள் 7 ஆடு 8 ஆடு தான் மேய்ச்சிருக்கோம். அவ்வளோதான் இருக்குது. இதுக்கு மேலே தான் இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். இப்போ தான் புதுசாக மேய்ச்சிட்டு இருக்கோம். ஒரு வருஷமாக ரீசெண்டாக ஆடு குட்டி போட்டுச்சுங்களா? குட்டி போட்டிருக்கு. ஒரு 3 குட்டி போட்டிருக்கு. இருக்குது வீட்டில் குட்டி. விஐடி கம்யூனிட்டி ரேடியோக்காக உங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்களா குடியரசு தினத்துக்காக? குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. சிந்திக்க செயல்பட நான் உங்கள் ஆர்ஜே அக்ஷயா. இன்னைக்கு குடியரசு தினம் ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம பொதுமக்கள் கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கோம். ஸோ இப்போ அவங்க பேரையும் அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் குப்புசாமிங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் இதே விஐடியில் 8 வருஷமா இது மாதிரி ஃபேன்சி ஐட்டம், அதாவது பெல்ட்டு, கண்ணாடி, ஹேண்ட்பேக் இந்த மாதிரி ஐட்டம் வியாபாரம் பண்ணுறேன். இந்திய குடிமகனா நீ உங்களோட கடமைகள் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு போனவே போதுங்க. இதுதான் ஒரே விஷயமே. அதாவது இருக்கிற வேலையை நம்ம மனசாட்சிக்கு பயந்து, அதாவது ஊழல் அது மாதிரி இது ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறத ஒழுங்கா செஞ்சுட்டு போனா போதும். இதுவே பெரிய வேலையை, இந்த வேலையை செஞ்சுட்டாவே போதும். இந்திய குடிமகனா உங்களோட உரிமைகள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம தட்டி கேட்கணும். இதுதான் நான் சொல்லுவேன். நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சு பார்க்காம போறதை விட அதை நின்று நம்ம கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா அப்போல்லாம் அவங்களுக்கும் ஒரு பயம் கிடைக்கும். நம்மளை செய்யறது கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. இதுதான் ஒரு பெரிய உரிமை. உங்களோட வாழ்த்துக்களை நேயர்களுக்கு பதிவிடுங்க. எல்லாரும் இந்த எஃப்எம் கேளுங்க, நிறைய விஷயம் சொல்றாங்க. இது மாதிரி பொதுநல சார்ந்த விஷயத்த சொல்றது எனக்கு எல்லாரும் கேளுங்க. நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே திரு. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குடியரசு தினத்திற்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருக்கோம். இங்கே நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனால் உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? என்னோட பேர் வந்து கார்த்திக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே காட்பாடியில் வந்து பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கேன். ஒரு குடிமகனா உங்களோட உரிமைகள் என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க? குடிமகனா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து உரிமை நேடுதான். ஒரு போக்குவரத்து சீரமைப்பாக வந்து பார்த்தா வச்சுக்கிறதுல ஒரு உரிமைன்னு சொல்லிக்கலாம். கடமையாக வந்து வண்டியில் போகிறோன்னாக்கா ஒரு பைக்கு கரெக்டாக ட்ராவலில் வந்து போகிறோன்னாக்கா ஒரு சிக்னல் கரெக்டாக பார்த்து போகிறது, அது ஒரு ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு குடிமகனாக இருந்து எந்த ஒரு ரேஷன் கடைக்கு போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழியில் கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைன் பிரகாரம் போனோம். ஒரு அரசியல்வாதிங்க மாதிரி நான் முன்னாடி போயிட்டு இது பண்ணோம், அந்த ஒரு இது இல்லாமல் எப்பவுமே பாகுபாடு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக எப்பவுமே வந்து நேராக ஃபாலோ பண்ணாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு குடிமகனுக்கு உண்டான கடமையாக தான் இருக்கும். எல்லாரும் குடியரசு தினத்துக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. நன்றிண்ணா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே திரு. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இப்போ குடியரசு நிகழ்ச்சியில் வந்து நம்ம இருக்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு நேயர் இருக்காரு. அவர் பேர் என்ன, அவர் என்ன வேலை பார்க்குறன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் ரவி. நீங்கள் என்ன வேலையை பார்க்குறீங்க? ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அதை பற்றி உங்களோட அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுங்க? அனுபவம் என்ன, இது உள்ள அவங்க கஸ்டமருக்கு உள்ளே போய்ட்டு க்ளீனாக செஞ்சு கொடுக்கணும். அவங்களோட டீல் எப்படி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு தகுந்தபடி நான் நடந்துக்கிறது தான் நான் வாய்ப்பு. சூப்பருங்க. இப்போ வந்து குடியரசு தினத்தில் வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ வந்து நீங்கள் ஒரு குடிமகனாக வந்து உங்களோட கடமைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடமைன்னா பொதுமக்களுடைய இது சுற்றுப்புற சுகாதாரம் சூழ்நிலை நாம் தான் அதை ஏற்படுத்தி வச்சுக்கணும். நாம்ளே அது இது பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. நம்ம ஒரு பொருள் நம்மளுக்கு எதிர்த்தாப்புல தெரியுதுன்னா அது அப்புறப்படுத்திட்டு நடக்கிறது நல்லது. சுத்தமாக வச்சுருக்கணும். உரிமையை கேட்டு போகணும். எது ஒன்று தப்பு இதுவெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. குடிமகனாக வந்து உங்களோட உரிமைகள் எங்களுக்காக பகிர முடியுமா? குடிமைகள் உரிமைன்னா நம்ம சுகமாக எது ஒன்று நம்ம தைரியமாக செய்யணும். ஏதாவது பொது பணி சேவைன்ற இது அது உரிமையோடு செய்யணும். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. ஸோ வந்து எங்கள் நேயர்களுக்காக வந்து நீங்கள் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறீங்களா? அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுக்கும் விஐடி பண்பலை சார்பாக இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே டேனியல். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப விஐடி பண்பலை 90.8. விஐடியின் சமுதாய வானொலி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குடியரசு தின நிகழ்ச்சியில் வந்து இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட வந்து அவங்களோட கருத்துக்களையும் அவங்களோட வாழ்த்துல வந்து பெறக்க நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம கூட ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க பேர் என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். வணக்கம்னா, அவங்க பேர் என்ன, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? என் பேர் பரத்ராஜ். நான் வந்து ஒரு சாயந்தர மார்க்கெட் ஏஜென்சியில் டெலிவரி டீமில் இருக்கேன். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இப்போ வந்து ஒரு இந்திய குடிமகனா உங்களுடைய கடமைகள் என்னென்னா? என்னோட கடமைகள் என்னென்னா, என் எதிர்க்கு கெட்டது நடந்துச்சுன்னா அதை நான் என்ன முடிஞ்சளவுக்கு தட்டி கேட்கணும். பார்த்தும் பார்க்காம போகக்கூடாது. முதல்ல அதுதான், அது மட்டும்தான் என்னோட கடமை. அதே போல் என்னால் மற்றவங்க எனக்கு அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. மற்றவங்க நடக்கிறதும் நான் தட்டி கேட்கணும். ஓகேண்ணா. அப்புறம் இன்னொரு கேள்வி, இந்திய குடிமகனா உங்களோட உரிமைகள் என்னென்னா? என்னோட உரிமைகள் என்னென்னா, இப்போ இருக்கிற அரசியலில் நடக்கிற பிரச்சனைலாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. அந்த அரசியலில் இருக்கிற தப்பை நான் தட்டி கேட்கணும். அதில் எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைலாம் அதில் நான் பெற்றுக்கணும். எனக்கு முடிஞ்ச அளவு எல்லோரும் அரசியலில் பழகுங்க. இதுதான் என்னோட இது. சூப்பர்ண்ணா. ஸோ வந்து விஐடி பண்பலை சார்பாக வந்து இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்களும் வந்து எங்கள் பண்பலையை வந்து கேளுங்க. நீங்களும் எங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா குடியரசு தினத்துக்கு அன்னைக்கு? எல்லாருக்கும் இதுதான் நான் சொல்கிறேனே, முடிஞ்ச அளவு அரசியல் பழகுங்க. பார்த்தும் பார்க்காம இருக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் எல்லாத்துலேயும் தலையிடுங்க. தலையிட்டு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு ஒன்று எடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான். அனைவரும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கண்ணா. கேட்டுக்கொண்டே இருங்க. இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே டேனியல். நேயர்கள் இதுவரை கேட்டது குடியரசு தின சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேளுங்க. இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம்.